இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போகிறது ப்ரீடிஃபைன்ட் ப்ரொஃபைல்ஸ். இதுக்கு நம்ம பார்ட் டிசைன் ஓப்பன் பண்ணிட்டு நியூ பார்ட்டில் வந்து ஸ்கெட்சர் சொல்லிட்டு நேம் கொடுத்துக்கணும். இப்போ ஸ்கெட்சர் ஓப்பன் பண்ணோன்னே ஸ்கெட்சரை நம்ம கிளிக் பண்ணி நம்ம ஸ்கெட்சர் கமெண்ட்ஸ்குள்ளே நம்ம போகிறோம். இதை ஃபஸ்ட்டு பென்னு மாதிரி இருக்குது ஸ்கெட்ச்னு, அதை நம்ம கிளிக் பண்ணால் தான் நம்ம ஸ்கெட்சர் கமெண்ட்குள்ளே போக முடியும். இப்போ ஸ்கெட்சர் கமெண்ட்குள்ளே போயாச்சு. இப்போ நம்ம வந்து ப்ரீடிஃபைன்டு ப்ரொஃபைல்ஸ் நம்ம எடுத்து அதில் வந்து நமக்கு ரெக்டாங்கிள்ஸ் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கமெண்ட்ஸு. லென்த்து பிரெத்து கொடுத்தாச்சுன்னா நமக்கு தேவையான ரெக்டாங்கிள்ஸ் வந்துடும். இப்போ தான் நம்ம ரெக்டாங்கிள்ஸ் வரைய முடியும். ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்ஸ் கொடுத்தா அது ரெக்டாங்கிள் ஆட்டோமேட்டிக்காக வரைஞ்சிரும். அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம கன்ஸ்டன்ட்ஸ் வேல்யூஸ் நம்ம சேஞ்ச் பண்ணுறதுக்கு இது மூலயமா நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். கன்ஸ்டன்ட் மூலயமா நம்மளுடைய வேல்யூஸை நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம லென்த்து வெஸ்ஸு பிரெத்தோடைய டைமென்ஷன் நம்ம மாற்றிருக்கோம் இப்போதைக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா ஓரியன்டட் ரெக்டாங்கிள் 3 பாயிண்ட்ஸ் நம்ம கொடுத்தாச்சுன்னா அது மூலயமா நமக்கு தேவையான ரெக்டாங்கிள்ஸை நம்ம வரைய முடியும். அடுத்தது பார்த்திங்கன்னா parallelogram. parallelogramக்கு நம்ம 3 பாயிண்ட்ஸ் கொடுத்து நமக்கு தேவையான ஷேப்ஸை நம்ம வந்து 2 பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணி மீதி ஒரு சேஞ்ச் பண்ணுறதுக்கு மூவ் பண்ணுறதுக்கு இது மூலயமா நம்ம parallelogram வர முடியும். அடுத்தது elongated holes. elongated holes நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 பாயிண்ட்ஸ் கொடுத்தாச்சுன்னா இது மூலயமா நமக்கு இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் மூலயமா ஒரு இதுக்கு பேர் தான் elongated holes நம்ம சொல்கிறோம். இதோட தேவையான டைமென்ஷன் மாற்றுறதுக்கு இந்த க்ரீன் கலர்ஸை சேஞ்ச் பண்ணிங்கன்னா கன்ஸ்டன்ட் மூலயமா நம்மளோட வேல்யூஸை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா cylindrical elongated holes. அதே மாதிரி ஒரு சர்க்குலர் ஷேப்பில் நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம ப்ரொஃபைல்ஸில் மாற்றுறதுக்கு இந்த cylindrical elongated ஹோல்ஸை நம்ம யூஸ் பண்ணலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா கீ ஹோல்ஸ் ப்ரொஃபைல்ஸ். கீ டைப்ஸான ப்ரொஃபைல்ஸை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு இதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம பார்த்தா ஹெக்ஸகோனல் ஷேப்புக்கு, அதாவது போல்ட்டோடைய ஹெட்டுக்கு நெட்டோடைய இதுக்கெலாம் நம்ம இந்த ஷேப்பை யூஸ் பண்ணி நம்மளுக்கு ஈஸியாக வரைய முடியும் ட்ராயிங்கை. அடுத்தது பார்த்திங்கன்னா சென்டர்ட் ரெக்டாங்கிள். இது parallelogramல சைடு பாயிண்ட் இல்லாமல் சென்டர் பாயிண்ட்லேருந்து நமக்கு தேவையான பாயிண்ட்ஸ் எடுத்து நம்ம வரைய முடியும். இதுக்கு என்ன ஒரு ரெக்டாங்கிள்ஸ் வரைஞ்சிட்டு 2 சைடு நம்ம செலக்ட் பண்ணோன்னா அதை வந்து கார்னர் பாயிண்ட்ஸாக எடுத்துகிட்டு அது மூலயமா ஒரு ரெக்டாங்கிள்ஸ் வரைகிறதுல. ஸோ இதுதான் வந்து ப்ரீடிஃபைன்ட் ப்ரொஃபைல்ஸோட எய்ம். நமக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகிற கமெண்ட்ஸ் இதெல்லாம்.